சட்டம் ஒரு இருட்டறை 1982 வெளியான இந்த படம் தான் விஜயகாந்துக்கு ஹீரோ அந்தஸ்தை வாங்கி கொடுத்துச்சு. அவ்வளோ பெரிய வெற்றி படம் இந்த படம். இந்த வெற்றி படத்தில் மலையாளத்தில் கமலஹாசனும், தெலுங்கில் சிரஞ்சீவியும், கன்னடத்தில் சங்கர்நாக்கும், ஹிந்தியில் ரஜினிகாந்தும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அத்தனை மொழியிலுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னால், இவர் வந்து விசி கோனா என்ற அசிஸ்டண்டாக இருந்தார். அப்போவே ஒரு சர்ச்சை எழும்பிச்சு. அது என்னன்னா, இந்த சட்டமூர் இருக்கிற கதை விசி குகநாதனும் அதை இவர் திருடிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்போது இவர் படத்தை பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது நமக்கு. அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல். நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள். அது எப்படி முளைக்கும்? நீங்க எல்லா பயிலும் வேற விதையை போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க. அயோக்கிய பயிர்களா பதவிக்காக. கடைசி ஏழைத்தாயின் மகன்களாக இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் முளைக்குதோ முளைக்கலையோ உண்மையா இருப்போம். ஒரு நாள் மக்கள் இந்த அதிகாரத்தை நமக்கு தந்து முடிசூட்டுவார்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை.